السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه أجمعين. وقال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. وقال أيضا: إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: بادروا بالأعمال سبعا هل تنتظرون إلا فقرا منسيا أو غنى مطغيا أو مرضا مفسدا أو هرما منفدا أو موتا مجهزا أو الدجال فالشر غائب ينتظر أو الساعة فالساعة أدهى وأمر. وقال أيضا: أول من يدعى إلى الجنة الذين يحمدون الله في السراء والضراء أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல கண்ணியமான, பெருமதியான, விலை மதிக்க முடியாத ஒரு பெரியோரு சொத்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தீங்க. அல்லாஹ் ஒவ்வொருத்தரா, ஒவ்வொரு அடியானா, ஒவ்வொரு ரூஹா அல்லாஹ் தெரிவு செஞ்சு புரட்டி எடுத்து அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இன்னாருடைய குடும்பத்துக்கு அப்படியே தீனை கொடுத்துருவோம், ஈமானை கொடுத்துருவோம். இந்த பக்கத்துல வாழ்ற மக்களுக்கு ஈமானை கொடுத்துருவோம். இந்த நாட்டுல வாழ்ற மக்கள் எல்லாருக்கும் ஈமானை கொடுத்துடுவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஹோல்சேலா கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல ஈமான். லொட்டா கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல ஈமான். ஈமான் அல்லாஹ் ஒவ்வொரு அடியானையும், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் தெரிவு செஞ்சு அல்லாஹ் ஈமான தந்திருக்கிறார். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் நடத்தின, குடும்பமாக வாழ்ந்த ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு அல்லாஹ் கொடுக்கிறார்.
பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல இந்த நுபுவத்துடைய இந்த தாவத்துடைய பாரத்தை எப்படி சுமந்தாங்கன்னா குர்ஆன் சொல்லுது 950 வருஷத்துடைய முயற்சிய அல்லாஹ்க்கு முன்னால வச்சு சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் உழைப்பு செஞ்சிருக்கிறேன். எப்படி? قال رب إني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي إلا فرارا وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم واستغشوا ثيابهم وأسروا واستكبروا استكبارا ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا. யா அல்லாஹ், நீ தந்த இந்த நுபுவத்தை நான் எப்படி செஞ்சேன்டா, இரவு பகலாக, பகல்லையும் செஞ்சேன் இரவுலையும் செஞ்சேன். இந்த கூட்டத்தை நான் இரவு பகலாக ஓண்ட இந்த தாவத்தின் பக்கம், இந்த ஈமானின் பக்கம் நான் மக்களை அழைச்சிக் கொண்டே இருந்தேன். நான் எப்பெல்லாம் அவங்களுக்கு தாவத் கொடுக்கிறேனோ فَلَمْ يَزِدْهُمْ دُعَائِي إِلَّا فِرَارًا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் ஆயத்துல ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சில்லாட கார்குசாரிய சொல்லல, ஒரு 3 சில்லாட கார்குசாரிய சொல்லல, ஒரு வருஷத்துடைய கார்குசாரிய சொல்லல, 950 வருஷத்துடைய முயற்சியுடைய கார்குசாரிய அல்லாஹ்க்கு முன்னால வைக்கிறாங்க. யா அல்லாஹ், நான் எப்பெல்லாம் தாவத் கொடுக்கிறேனோ அந்த கொடுக்கிற நேரம் எல்லாம் அந்த மக்கள் என்னை எப்படி புறக்கணிச்சாங்கண்டா, தன்னுடைய விரல்களால காதுகளை அடக்கிக் கொண்டு ஆடைகளால முகத்தை மூடிக்கொண்டு என்னை விட்டு விரண்டு ஓடினாங்க. மக்கள் என்னை விட்டு ஓடினாங்க. இல்லா ஃபிராரா, ஃபிராரானா விரண்டு ஓடுறது. நான் சொன்னேன் அவங்களுக்கு, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான். وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. அல்லாஹ் உங்களோட செல்வத்துல உங்களோட குழந்தைகள் எல்லாம் பரக்கத் செய்வான். இப்படி எல்லாம் நன்மாராயம் சொன்னேன். ஆனா அந்த மக்கள் யாருமே இந்த பேச்சை கேட்கல. கடைசி கட்டம் மகனை பார்த்து சொல்றாரு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா புனைய அர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். வாப்பா நபி 950 வருஷம் உழைப்பு செஞ்சிருக்கிறார். மனைவி கிட்ட தாவத் கொடுக்காமையா இருந்திருப்பாரு, உழைப்பு செய்யாமையா இருந்திருப்பாரு. உம்மத்துக்கு மத்தியில எவ்வளவு உழைப்பு செஞ்சார்னா தன்னுடைய மனைவிக்கு எவ்வளவு தாவத் கொடுத்திருப்பாரு. மகன்கிட்ட சொல்றாரு, என் அருமை மகனே, கால யா புனைய அர்கப் மஅனா வலா தகும் மஅல் காஃபிரீன். قال سآوي إلى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم
ஒரு வாப்பா தாண்ட மகனை பார்த்து சொல்றாரு, ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வை நிராகரிச்ச கூட்டத்துல நீங்க சேரவானாம், என்னையோட சேர்ந்துக்கோங்க. மகன் எடுத்து சொன்னது என்ன தெரியுமா? قال سآوي إلى جبل. வெள்ளம் வரப்போகல, நான் இந்த மலைக்கு மேலே ஏறி கொள்வேன். يعصمني من الماء. தண்ணிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த மலைக்கு மேலே நான் ஏறிக்கொள்வேன். لا عاصم اليوم من أمر الله إلا من رحم. அருமை மகனே, இன்றைய நாள்ல அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத் செஞ்சு பாதுகாப்பானோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. இது மகனுக்கு தாவத் கொடுக்கிறாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்ட முடிவுல ஏற்பாட்டுல அவங்களுக்கு ஈமானுடைய தௌஃபீக் இல்ல. அல்லாஹ் இந்த முயற்சிக்குரிய கூலியாக அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், நபியே நபியே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் இவ்வளவு முயற்சி செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஏண்ட மகனை நீ பாதுகாத்து, ஏண்ட மகனை உன்னுடைய இரக்கத்தோட அணைச்சு கொள்ளு. எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க. ஒரு வாப்பா தன்னுடைய மகனை பத்தி அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்றாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அமளி துமணிகள் நிறைந்த கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வை சந்திக்க பயப்படுகின்ற அந்த நாள்ல, அல்லாஹ்வை சந்திக்க தயாராகின்ற அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால நிக்கிற அந்த நாள்ல மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, ஏ நூஹே, நீங்க இரண்டாவது நபியாக இருக்கிறீங்க, முதலாவது ரசூலாக இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு சிபாரசு செய்யுங்களே என்று அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்களே என்று சொல்ற நேரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் விலக்கின ஒரு ஆளு, அல்லாஹ் நசீப் இல்லைன்னு சொன்ன ஒரு ஆளுக்கு நான் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு இருக்கிறேன். அல்லாஹ் என்ன எச்சரித்திருக்கிறான். எனக்கு இன்றைக்கு பயமாக இருக்குது, என்ன பிழை பிடிச்சிருவானோ, என்ன குற்றம் பிடிச்சிருவானோ, அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ பயமா இருக்குது, நான் அல்லாஹ்க்கு முன்னால போக மாட்டேன். தன்னுடைய மகனுக்காக எவ்வளவு மன்றாடிப்பாங்க, தன்னுடைய மகனுக்காக அல்லாஹ்விடத்துல எவ்வளவு துஆ கேட்டிருப்பாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கும் மகனுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். நபியுடைய குடும்பம், முதலாவது ரசூல், உலுல் அஸ்ம், உறுதிமிக்க நபிமார்களுடைய முதலாவது நபி ரசூல். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, அவனுடைய குடும்பத்துக்கு இந்த ஈமான் கிடைக்கும். யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? وَاتَّخَذَ اللَّهُ إِبْرَاهِيمَ خَلِيلًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நண்பனாக எடுத்துக்கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய தியாகி. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாக்கு, குடும்பத்துக்கு அல்லாஹ் இந்த ஈமானுடைய பாக்கியத்தை நசீபாக்குறான். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், சையதுல் அம்பியா, சையதுல் கௌனீன், மனிதர்கள் ஜின்கள் ரெண்டு பேத்துக்கும் தலைவர், ரெண்டு இனத்துக்கும் தலைவர், கியாமத்துடைய நாள் வரைக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவரே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ்வுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை சாட்சா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறதுக்கு மஷூரா சொன்னது அபூ தாலிப். திருமணம் பேசினது அபூ தாலிப்.
100 ஒட்டகங்களை கொடுத்து மகராக கொடுங்க என்று சொன்னது அபூ தாலிப். நிக்காஹும் செஞ்சு வச்சார். ஒரு நாள் அபூ ஜஹலும் மக்காவுடைய முஷ்ரிக்குகளும் வந்து சொன்னாங்க, உங்களோட முஹம்மதை கொண்டு எச்சரிச்சு போடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண படுக்கையில் இருந்த அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு, என்னுடைய சகோதரரின் மகனே, நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்களா? இவங்க சொல்றது உண்மையா? ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கல. நீங்க இப்படி செஞ்சீங்களாண்டி அல்லாஹ்வுடைய தூதரை விரல் நீட்டி பேசல. சொன்னாங்க, உங்களை பத்தி இவங்க இப்படி சொல்றாங்க, இது உண்மையா? ஓ உண்மைதான். அதை விட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனை வச்சாலும் நான் இந்த நுபுவத்துடைய உழைப்ப, இந்த தாவத்துடைய உழைப்ப ஒரு நாளும் விட மாட்டேன் சொல்லிட்டு திரும்பி போனாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்துல கண்கள் கலங்கின அடையாளத்தை அபூ தாலிப் கண்டாரு. உடனே கூப்பிட்டு அனுப்பினாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சிறிய தந்தையின் மகனே. கூப்பிட்டு முன்னால வந்து நின்று சொன்னாங்க, இந்த அபூ தாலிபுடைய உயிர் இருக்கும் வினாடி வரைக்கும், இந்த பூமியில அபூ தாலிபுடைய தலை உயர்ந்திருக்கும் வரைக்கும், அபூ தாலிப் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும், இந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யலா, நான் பாதுகாப்பு தாரேன் என்று சொல்லி முதலாவது இந்த இஸ்லாத்துக்கு, இந்த நுபுவத்துக்கு, இந்த தாவத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தது அபூ தாலிப். இவருடைய மரண படுக்கையில, இவருடைய சக்கராத்துல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த மஜ்மால இருக்கிறாங்க. சொல்லப்படுது, அபூ தாலிப் சக்கராத்ல இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஓடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, காது கிட்ட இருந்து முழு முஷ்ரிக்குடைய குடும்பமும் சூழ்ந்து இருக்குது, என்னுடைய சாட்சாவே, நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, கயாமத்துடைய நாள்ல நான் உங்களுக்கு வாதாடுறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, கயாமத்துடைய நாள்ல உங்களை நான் பொறுப்பெடுக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய தாவத் நடக்குது. ஷைத்தான் அபூ ஜஹல் தோற்றத்துல வாரான், வந்து சொல்றான், மௌத்துக்கு பயந்து இந்த முஹம்மதுடைய கலிமா ஈமான, முஹம்மதுடைய மார்க்கத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா என்று சொன்ன உடனே அபூ தாலிப் சொன்னாரு, என்னால ஏலாது, மௌத்துக்கு மரணத்துக்கு பயந்து இந்த மக்கள் என்ன தவறாக பேசுவாங்க, என்னையால ஏலாதுன்னு மறுக்கிறதோட அவருடைய உயிர் பிரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆத்திரம் கவலை, தன்னுடைய முபாரக்கான கையை எடுத்து தலையில இருந்து முழு உடம்பையும் தடவி கொண்டு வராங்க. காலு கிட்ட வந்த உடனே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக உலகத்துக்கு வந்தாங்க. 3 தடவை வேகமாக வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு தடவை ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றுக்குள்ள விழுற நேரத்துல, 2வது தான் இந்த ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சாட்சா அபூ தாலிபை தடவி கொண்டு போற நேரத்துல, அந்த பெரு விரல் கிட்ட வார நேரம் கையை தட்டி விட்டாங்க. கையை தட்டி விட்டுட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், இந்த கைப்பட்ட இடத்தை நரகம் தீண்டாது என்று தெரியும். அதனால ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்ன பராமரிச்ச
உம்மட இறக்கத்தை, வாப்பட அரவணைப்ப, அப்பட பாசத்தை இழந்து அனாதையாக தவிக்கிற நேரம், அந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் எல்லாம் விரட்ட நேரம், அரவணைச்சி பாதுகாத்த என்னுடைய சாச்சாவை நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கணுமே என்ற தேவையோட தேட்டத்தோட அந்த சாச்சாவுடைய மேனிய தடவுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அதை வீணாக்கல்ல. நாளைய கியாமத்துடைய நாள்ல ஆக குறைஞ்ச முஷ்ரிக்குகள்ல காபிர்கள்ல ஆக குறைஞ்ச வேதனை அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படும். ஒரு கரண்டை காலுக்கு வாரில்லாத ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அந்த வாறு மேலால வருன்றதுனால வாரில்லாத ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அந்த குதிகால செருப்பு அணிவிச்ச உடனே மூளை கொதிச்சு கொண்டு கால் வழியாக வெளியே வரும். மௌத்தில்லாம வேதனை செய்யப்படுவாரு. நிரந்தரமான நரகவாதி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன இருந்தாலும் உங்களோட சாச்சாவை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம போனிச்சே. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் கலங்கி அழுதத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய முயற்சியால தான் நான் அவருடைய வேதனையை குறைச்சேன் என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஆயத்து என்ன? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க நினைக்கிற ஆட்களுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்க, நீங்க விரும்புற ஆட்களுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்கலாம். இது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அல்லாஹ் நாட்டவங்களுக்கு தான் கொடுப்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க நீங்க யாரு? அன்பு நபியுடைய குடும்பமா? அன்பு நபியுடைய ஊர்ல வாழ்ந்தமா? அல்லது அல்லாஹ்வுடைய தூதரங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாங்களா? எதுவுமே சம்பந்தம் இல்ல. அல்லாஹ் இன்றைக்கு என்னையும் உங்களையும் மேலான ஈமான அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்துல இதை விட பெரிய சொத்தொண்டு இல்ல. சொத்தொண்டு இருக்க இயலாது. இந்த நபிமார்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல என்றதை வச்சு எங்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கிறான். அல்லாஹு ஸமத், அல்லாஹு ஸமத். அல்லாஹ் யாரின் மீதும் தேவையற்றவன். நபியே, உங்களை பாதுகாத்திருக்கேனும், உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேனும், உங்களை திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கேனும், நூஹே உங்களோட மனைவியாக இருக்கேனும், இப்ராஹிமே உங்களோட பாப்பாவாக இருக்கேனும், யார்த்தியாக இருக்கட்டும், எனக்கு தேவையில்ல. அல்லாஹு ஸமத், நான் யாரின் பக்கமும் தேவையற்றவன். வயக்தார், நான் தெரிவு செய்யக்கூடியவன். அல்லாஹ்வுடைய சிஃபத் அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் தெரிவு செய்வான். அல்லாஹ் தெரிவு செஞ்சு இந்த ஈமான தந்திருக்கிறான். ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த ஈமான் உலகத்தில் சோதிக்கப்படும். பல நிலைமையை கொண்டு சோதிக்கப்படும். ஹாலாத்தை கொண்டு சோதிக்கப்படும். இந்த ஈமான் பலசாகும். இந்த ஈமான் பறிபோகும். இந்த ஈமான் பரீட்சை எடுக்கப்படும். இந்த ஈமான் முஷ்ரிக்குகளால யஹூதிகளால கலட்டப்படும். பாதுகாக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? ஈமானுடைய முயற்சி என்ன எங்கள்கிட்ட இருக்குது? இந்த ஈமானுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த உடம்பு ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களோட ரப் அல்லவா என்று கேட்ட உடனே முழு மனித சமூகமும் ஒட்டுமொத்த குரல்ல காலு, அவ்வளோ பேரும் சொன்னாங்க, பலா, ஏன் இல்லாம
நீ தான் எங்களோட ரப்பு என்று ஆலமுல் அர்வாஹ்ல சொன்ன வார்த்தையை பாதுகாத்து எடுத்துக்கொண்டு கபூர் வரைக்கும் கொண்டு போயிட்டு சேர்க்கிறதுக்கு அல்லாஹ் தந்த சோதனையான ஒரு பொருள் தான் இந்த உடம்பு. எங்களை ரூஹ் கொடுத்த வாக்க பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு சோதிக்கிறதுக்கு தந்த இடம் தான் இந்த இடம் தான் உலகமும் இந்த உலகத்துடைய உடம்பு. உலகத்துடைய உடம்பு இது மண்ணோட மண்ணாகி போகக்கூடியது. என்ன பேர்னு சொல்றே இல்லாம இருந்தது. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. மனுஷனுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, மனிதனுக்கு ஒரு காலம் இருந்துச்சு, என்ன பேர் சொல்றே தெரியாது. 50 வயசுண்டா 52 வருஷத்துக்கு முன்னால யாரு? 30 வயசுண்டா 32 33 வருஷத்துக்கு முன்னால நீங்க யாரு? எங்க இருந்தீங்க? எனக்கு 40 50 வயசுண்டா நாங்க பிறக்கிறதுக்கு முன்னால எங்க இருந்தோம்? எப்படியானவர்களாக இருந்தோம்? ஒன்றுமே இல்லாம இருந்து எங்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்து இந்த உடம்பு தந்து, இந்த உடம்புக்கு ரூஹ தந்து அல்லாஹ் எங்களை துனியாவுக்கு அனுப்பி இருக்கிறான். இந்த துனியால என்ன செய்யணும்? துனியாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்க்கைக்கு தயார் செய்யற ஒரு சந்தர்ப்பம். கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவுடைய முழு வாழ்க்கை எங்கட உங்களோட 50 வருஷத்துக்கு இல்ல, 60 வருஷத்துக்கு இல்ல, துனியாவுடைய வாழ்க்கை, துனியா படைக்கப்பட்ட நாள் இருந்து துனியா அழியிற நாள் வரைக்கும் சொன்ன உதாரணம் எப்படி தெரியுமா? இந்த துனியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு அற்பமானதுண்டா, எவ்வளவு குறுகிய காலம்டா. சொன்னாங்க, உங்கள ஒரு ஆள் போய் தன்னுடைய விரலை கடல்ல நுழைவிக்கிறார். கடல்ல நுழைவிச்சு எடுத்தா அவருடைய விரல்ல எவ்வளவு தண்ணி வருமோ அவ்வளவுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. மீதமுள்ள கடல் ஆகிரத்துடைய வாழ்க்கை என்று சொல்லி சொன்ன, மறுமையுடைய வாழ்க்கை என்று சொல்லி சொன்ன. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாம, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தாம, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஆகிரத்தை தயார் செய்யாம, சீர் செய்யாம, ஈமானுடைய உழைப்பு இல்லாம, ஈமானுடைய முயற்சி இல்லாம, சாலிஹான அமல் இல்லாம யாரெல்லாம் கபரை சந்திப்பாங்களோ இவர்கள் நஷ்டவாளிகள். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல 2 சின்ன சூறாக்கள் இருக்குது. 3 ஒன்று 3 ஆயத்துக்குள்ள கொண்ட 3 சூறாக்கள் இருக்கு. சூரத்துல் அஸ்ர், சூரத்துல் கௌசர், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் இக்லாஸ். 4 சூறாக்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் அஸ்ர் சின்ன சூறா. அல்லாஹ் இதுல பெரிய ஒரு பாடத்தை விளங்கப்படுத்துறான். முழு வாழ்க்கையுடைய சாராம்சத்தை அல்லாஹ் சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் வல் ஃபஜ்ர் வல் லைல் வல்துஹா, இப்படி குறிப்பிட்ட சில நேரங்கள் மீது சத்தியம் செஞ்சிருக்கிறான். சுபஹுடைய நேரம், இரவுடைய நேரம், அதிகாலையுடைய நேரம், துஹாவுடைய நேரம், சூரியன் உதிச்சி அது மேல வந்த உடனே இருக்கிற நேரம், சூரியன் மறைஞ்சி அது இருட்டாகிற நேரம், இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு நேரத்தையும் சத்தியம் செஞ்சிருக்கிறான். இந்த சூரத்துல் அஸ்ர்ல அல்லாஹ் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக
என்ன காலம்? எவ்வளவு காலம்? இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், முழு மனித சமூகமும் நஷ்டவாளிகள். காலத்தின் மீது சத்தியம் செஞ்சு முழு மனித சமூகத்தையும் அல்லாஹ் நஷ்டவாளின்னு சொல்லிக்கிறான். நஷ்டவாளி. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த காலம் சொன்னது எது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம். இவருடைய கர்கராவுடைய நேரம் வரும் வரைக்கும், தொண்ட குளிக்கு ரூஹ் வரும் வரைக்கும் அல்லாஹ் கொடுத்த அவகாசம் தான் இந்த கர்கரா, இந்த வல் அஸ்ர், இந்த காலத்தின் மீது சத்தியமாக சொல்றான். ஏன் அல்லாஹ் இந்த காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான்? இந்த காலம் அவ்வளவு பெருமதியானது. இந்த காலத்தை கொண்டுதான் அல்லாஹ் நஷ்டவாதிகள் சொன்ன கூட்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ் உலகத்துல முழு மனித சமூகத்துக்கும் எங்க எல்லாத்துக்கும் நஷ்டவாளிகள் ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார். நீங்க எல்லாம் நஷ்டவாளிகள், நீங்க எல்லாம் நஷ்டவாளிகள். யார் யார் நஷ்டம் இல்ல? இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டாங்களே, ஈமான் கொண்டாங்களே இவங்களை தவிர. வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல் செஞ்சாங்களே இவங்களை தவிர. வதவாஸௌ பில் ஹக், உண்மையான விஷயத்துக்கு அல்லாஹ் எதுவெல்லாம் குர்ஆன்ல உண்மைன்னு சொல்லி இருக்கிறானோ, கபருடைய வாழ்க்கை உண்மை, மஹ்ஷருடைய வாழ்க்கை உண்மை, கியாமத்துடைய நாள் உண்மை, மீசான் உண்மை, இந்த அல்லாஹ் உண்மைன்னு சொன்ன விஷயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்வாங்க. வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர், இந்த உண்மையை சொல்ற நேரம், உண்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற நேரம், இந்த ஹக்க எத்தி வைக்கிற நேரம் வரக்கூடிய சோதனைகளை பொருந்திக் கொள்வாங்களே இவங்களை தவிர. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலத்தின் மீது சத்தியமாக நீங்க அவ்வளோ பெரும் நஷ்டவாளிகள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சூரத்து தகாபுன், சூரத்து தகாபுன் சொன்னாலே அந்த சூராட பேர் நஷ்டவாளிகள், நஷ்டம். அது என்ன தகாபுன்? அல்லாஹ் சொல்கிறான், يوم يجمعكم ليوم الجمع ذلك يوم التغابن ومن يؤمن بالله ويعمل صالحا ويكفر عنه سيئاته ويدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. இந்த நஷ்டவாளிகள் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். யௌம யஜ்மஉக்கும் லியௌமில் ஜம்அ, அல்லாஹ் இந்த அவ்வளவு மனிதர்களையும் ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ்வால படைக்கப்பட்ட அவ்வளவு ஜீவராசிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அந்த நாள் எந்த நாள்? யௌமுல் ஜம்அ, ஒன்று சேர்க்கிற நாள். ذلك يوم التغابن, அந்த நாள் தான் நஷ்டத்துக்குரிய நாள், அந்த நாள் நஷ்டவாளிகளுடைய நாள், அந்த நாள் கை சேதத்துக்குரிய நாள். நஷ்டவாளிகள் சொல்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு காலத்தை தந்து அந்த காலத்துடைய பெருமதியை விளங்கப்படுத்தி அந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும்ன்றத விளங்கப்படுத்திட்டு அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை ஒன்று சேர்ப்போம். அந்த நாள் எப்படியான நாள்? நஷ்டவாளிகள் ஒன்று சேர்க்கிற நாள். ஆனா யாரெல்லாம் உமையுமின் பில்லாஹி, ஈமான் கொண்டு, வயஅமல் சாலிஹா, சாலிஹான அமல் செஞ்சு, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வாங்களோ இந்த மக்களை வயுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, மனிதன் சொன்னா பாவம் செய்யக்கூடியவன் தான், ஆனாலும் நாங்கள் அவனை மன்னிப்போம். வயுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி,
நாங்க அவங்கள மன்னிப்போம். வயுதுகிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி, ஆறுகள் ஓடக்கூடிய நிரந்தரமான சொர்க்கத்துல ஒன்று சேர்ப்போம். சொர்க்கத்துல ஒன்று சேர்ப்போம். தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி, அதுதான் வெற்றி. அங்க ஈமான் உள்ளவங்க என்று சொன்னான், இங்க ஈமான் கொண்டவங்க சொர்க்கவாசிகள் என்று சொல்றான். எங்கட ஈமான் தரம் என்ன? உடம்புடைய தரம் தெரியும். எங்கட உடம்புல எவ்வளவு சுகர் கூட, எவ்வளவு பிரஷர் கூட குறையது, எவ்வளவு கொலஸ்ட்ரால் எவ்வளவு கூட குறைய, உடம்புடைய தரம் தெரியும். உடம்புக்குரிய எல்லா முயற்சியும் நடக்குது. உலகத்தில முழு உலகத்திலையும் நவீனம் எதெல்லாம் சொல்றோமோ அவ்வளவுமே இந்த உடம்புக்குரிய நவீனம் தான். ரூஹுக்குரிய நவீனம் என்ன? உலகம் டெவலப்பாக உலகம் முன்னேற 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 இந்த உடம்புக்குரிய முன்னேற்றம் தான் நடக்குது. ஆனா மனுஷன் உடம்பு என்ன ஆகுது? குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கால் வெட்டப்படுது, கை வெட்டப்படுது, உடம்பே வெட்டப்படுது. அப்படியே மண்ணோட மண்ணாவி நாற்றம் எடுக்கிற, அப்படியே மண்ணுக்குள்ள போயிட்டு அப்படியே அழிஞ்சு போகும். உலகத்துல எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்குது, ஆட தொழிற்சாலைகள், கார்மெண்ட்ஸ் சொல்றோம், எவ்வளவு இருக்குது. என்னத்துக்கு? ஈமான மூடுறதுக்கு, இந்த உடம்ப மூடுறது. இந்த வாகனங்கள் என்னத்துக்கு? எத்தனை கோடி பெறுமதியான வாகனங்கள் என்னத்துக்கு? இந்த வீடு வாசல்கள் கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கு செலவழிச்சு வீடு வாசல் கட்டுறாங்க, ரூஹ தங்க வைக்கிறதுக்காக. என்னத்துக்கு இந்த முயற்சிகள்? இவையெல்லாம் பிழைகள் அல்ல. இந்த முயற்சிகளுடைய சாராம்சம் என்ன? இந்த அழிஞ்சி போற உடம்புக்குரிய முயற்சி. எங்களுடைய ஈமானுக்குரிய முயற்சி என்ன? ஈமானுடைய தரம் என்ன? ஈமான் உள்ளவங்க அல்லாஹ் ஈமானோட சிபத்தை குர்ஆன்ல என்ன சொல்றான்? எங்கள்கிட்ட ஈக்கிறது ஈமான் தானா? எங்களுடைய ஈமான கொண்டு என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் 89 இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவங்களேன்னு சொல்றான். ஏ ஈமான்தாரிகளே, 89 இடங்கள். அதுல ஒன்றுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, ஈமான் கொண்டவங்களே ஈமான் கொள்ளுங்க. ஈமான் கொண்டவங்களே, ஏ இறை விசுவாசிகளே ஈமான் கொள்ளுங்க. உட்கார்ந்து ஈக்கிறவரை பார்த்து எப்படி உட்கார சொல்ற? எலும்பித்தான் ஒரு ஆள் ஈக்கிறார், எலும்பி நில்லுங்கன்னு எப்படி சொல்ற? இது மாதிரி இந்த குர்ஆன் ஆயத், ஏ ஈமான் கொண்டவங்களே ஈமான் கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க எந்த ஈமான் நினைச்சிருக்கிறீங்களோ அந்த ஈமான் தரம் எப்படி இருக்கணும்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், முஃமின்கள் யாரு என்று சொன்னார் அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன, முஃமினூன்கள் யாருண்டா இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ்வை பத்தி சொன்னா வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கும். அல்லாஹ்வை பத்தி சொன்னா என்று சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவங்களே, வலா தஜஸ்ஸஸூ, துருவி தேடவானம், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, கைபத் பேசவானம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனூ, يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها. யார் எங்களை பார்த்து அல்லாஹ்
ஈமான் கொண்டவங்களே ஈமான் கொண்டவங்களே என்று சொல்ற எல்லாம் எங்க வாழ்க்கையில் இருக்கணும். அந்த ஈமான் கொண்டவங்களே என்று பேசுற அந்த பேச்சுக்களை எங்க உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தணும். எங்களுக்கு எத்தனை தெரியும், நான் ஒரு முஃமின் சொன்னா, நான் ஒரு வியாபாரி என்று சொன்னா, நான் ஒரு தங்க கடை கடை வச்சிருக்கிறேன்டா ஒவ்வொரு நாளுடைய அப்டேட் இருக்கும். ஒரு சில்லறை கடை வச்சிருக்கிறேன்டா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் பிரைஸ் அப்டேட் இருக்கும். வெஹிக்கிள்னா அதுக்குரிய அப்டேட்டுகள் தீக்கிறேன். மார்க்கெட்ல எவ்வளவு விலை போகுது, இன்னைக்கு எவ்வளவு விற்கணும். நாங்க எல்லாம் முஃமின்கள் நினைச்சிருக்கிறோமே, அல்லாஹ் முஃமின்களை பார்த்து என்ன சொல்றான் என்பதை சரி தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா? என்ன தெரியும் எங்களுக்கு? எவ்வளவு பலகீனம், எவ்வளவு பலகீனம். அல்லாஹ் சொல்றான் 3 சிஃபத்துகளை, இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்பட்டா ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் கூடும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்க அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பாங்க. ஒரு முஃமின் ஒரு நாளும் அல்லாஹ்வை குறை சொல்ல மாட்டார். ஒரு முஃமின் அல்லாஹ்வை குத்தி காட்ட மாட்டாரு. ஒரு முஃமின் அல்லாஹ் கிட்ட நிராசை அடைய மாட்டாரு. ஒரு முஃமின் தாண்ட துஆல சளைக்க மாட்டாரு. ஏன்? அவருடைய ஈமான் என்ன? உலகத்துடைய எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. நெருப்பு அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, தண்ணி அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களுடைய வார்த்தை தான், மஸ்ஜிதுக்குள்ள ஒரு ஆள் வாராரு, வந்து தொழுகிறாரு, தொழுவிட்டு தன்னுடைய கடையை நம்பி போறாருண்டா அது ஈமானுடைய பலகீனம். துஆ கேட்கிறாரு, ஆனா நிராசை அடைகிறாருண்டா ஈமானுடைய பலகீனம். ஒரு நாள் முஃமின் அல்லாஹ்வை குறை காண மாட்டார். அவர் என்ன சொல்லுவாரு? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இந்த காரியங்களுக்கு போதுமானவன். தவக்குல் வரணும், யகீன் உண்டாகணும். அது எப்படி உண்டாகிறது? அதை பத்தி பேசணும், அல்லாஹ்வை பத்தி பேசணும், அல்லாஹ்வை பத்தி தாவத் கொடுக்கணும். முழு நபிமார்களும் செஞ்சது இதுதான். எது? அல்லாஹ்வால தான் எல்லாமே நடக்குது. அல்லாஹ் தான் அவ்வளவுத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறான். ஏனால, ஏண்ட குடும்பத்தால, ஏண்ட கடையால, ஏண்ட சொத்தால, ஏண்ட செல்வத்தால, ஏண்ட அறிவால, ஏண்ட திறமையால, ஏண்ட பேச்சால, என்னையால ஒன்றுமே இல்லை. நான் யாரு? ஒன்றுமே இல்லாதவன். குர்ஆன் சொல்லுது, நான் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் என்ன உண்டாக்கினான். நான் யாருக்கு தெரியாம இருந்தவன், அல்லாஹ் என்ன படைச்சான். அல்லாஹ் என்ன மௌத்தாக்குவான். யாரு மௌத்தாக்குற? யாரு ஹயாத்தாக்குற? எங்கட உடம்பு எங்கட கையில இல்ல, எங்கட ரூஹ் எங்கட கையில இல்ல, லாப நஷ்டங்கள் எங்கட கையில இல்ல. அல்லாஹ் தான் அவ்வளவுத்துக்கும் சொந்தக்காரன் என்று விலகின ஒரு முஃமின் நிராசை அடைய மாட்டார், ஏமாற மாட்டார், கவலைப்பட மாட்டாரு. துனியாவுடைய நஷ்டமே எடுக்க மாட்டாரு. அவருக்கு எல்லாம் லாபம் தான், அவருக்கு எல்லாம் சந்தோஷம் தான், அவருக்கு எல்லாமே அல்லாஹ்வை புகழ்வார். அவ்வலு மை யுதுஆ இலல் ஜன்னதி, சொர்க்கத்துக்கு முதலாவது கூப்பிடப்படுறார் யாரு? அல்லதீன யஹ்மதூன அல்லாஹ ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. கஷ்டமான நேரத்துல, கவலையான நேரத்துல, ஆரோக்கியத்திலையும், நோயிலையும், லாபத்திலையும், நஷ்டத்திலையும், எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர். அல்லாஹ்வை புகழ்ந்தவர் தான் சொர்க்கத்துக்கு முதலாவது போவார். என்னால ஏழாவது நான் எப்படி செய்யறது?
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் நிராசை அடைய மாட்டார். ஒரு முஃமின் என் எல்லா காரியத்தையும் அல்லாஹ்விட பொறுப்படைவார். அவருடைய காரியம் எல்லாமே அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் ஹைராக்குவான், அல்லாஹ் ஹைராக்குவான், அல்லாஹ் இருக்கிறான், பயப்படவானம் அல்லாஹ் இருக்கிறான். இந்த அல்லாஹ் மீது பாரம் சாட்டுவார். ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. கிணத்துல போட்டுட்டு வந்து சொன்னாங்க. நீண்ட சம்பவம், குர்ஆன் சூரத்துல் யூசுப்னோட சொல்லுது. ஒரு உடுப்ப பிச்சு எடுத்து ஆட்டுல ரத்தத்தை பூசிக்கொண்டு வந்து முகத்துல போட்டு சொன்னாங்க, பாப்பா யூசுப்ப ஓனாய் தின்றுச்சு. போட்டது கிணத்துல ஓனாய் தின்றுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தசிஃபூன். புள்ளகள் யாரையும் விரட்டல்ல, பதுவா செய்யல. தனக்கு இரக்கமான யூசுப் அலைஹிஸ்ஸலாம கொண்டு போயிட்டு கிணத்துல போட்டு இருக்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என்னோட இருக்கிறான்.
எவ்வளவு காலம் சொன்னாங்க? 70 வருஷம் சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்துல இருந்து எடுத்து அவங்க ஒரு மிஸ்ருக்கு போய் மிஸ்ர்ல 7 வருஷம் சிறைச்சாலையில கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு பிறகு கவர்னர் ஆகி அதுக்கு பிறகு நிதித்துறை அமைச்சராகி பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார். சகோதரர்களை போய் அவர்கிட்ட தானியம் எடுக்கிறாங்க. புன்யாமீனை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், உன்னோட சகோதரர். உன்னோட சகோதரர்கள் எல்லாம் அந்த கொண்டு போட்டாங்களே, காணம்னு சொன்னாங்களே, அவர் தான் யூசுப். நான் உங்களை நான் என்கிட்ட வச்சு கொள்றேன், ஒரு தந்திரம் கொண்ட கையாளர் என்று புன்யாமீனையும் எடுத்துக் கொண்டாங்க. இந்த சகோதரர்கள் வாப்பட்ட போயிட்டு மரா சொல்றாங்க. 2வது மகனையும் இளந்தொடரையும் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் நிராசை அடையலண்டா, எவ்வளவு காலம் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்கண்டா, 70 வருஷமா துஆ செஞ்சாங்க. அந்த துஆவுடைய பவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடைசி கட்டத்துல தன்னுடைய ஆடையை கொடுத்து அனுப்பினாரு. வாப்பட முகத்துல போடுங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 பார்வை போயிடுச்சு. ஃபர்தத்த பஸீரா, பார்வை இல்லா போன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆடையை கொடுத்தாங்க. முகத்துல போடுங்க, வாப்பட பார்வை அந்த வெளிச்சம் வரும். அப்படி கண்ணியமான சகோதரர்களே, அந்த உடுப்ப இந்த மற்ற சகோதரர்கள் கையில எடுத்த உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இங்க இருந்து சொன்னாங்க, யூசுப் வாராரு, யூசுப்ட வாசம் எனக்கு வருது. மற்ற பெண் பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, வாப்பாக்கு பைத்தியம் முத்திருச்சு, பைத்தியம், இவர் இப்படித்தான் எந்த நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு காலம் அந்த சிரமங்களை கஷ்டங்களை அல்லாஹ் கிட்ட பாரம சாட்டினார். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இத்தனையாவது வயசுல தன்னுடைய 80 வயசு தாண்டினதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாரு. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், வகாலத் இம்ராத்தி ஆகிர், இம்ராத்தி ஆகிரா, என்னுடைய மனைவி இருக்கிறாளே, என்னுடைய மனைவி புள்ள பெற தகுதி இல்லாதவள், என்னுடைய மனைவி புள்ள பெறக்கூடிய அந்த காலத்தை தாண்டினவள், புள்ள பெறதுக்கு நிச்சயமே இல்லை. ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ளைய தா, எனக்கு ஒரு சாலிஹான சந்ததியத்தா, எரிசுனி என்னுடைய வராசத்தை பெறக்கூடிய ஒரு குழந்தையத்தா. அல்லாஹ்விடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த உறுதிக்கு, அந்த தவக்குலுக்கு, அந்த யகீனுக்கு அல்லாஹ் சொன்னான், இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, நான் உங்களுக்கு ஒரு புள்ளைய தருவோம், அந்த புள்ளைக்கு பேரு யஹ்யா. புள்ளையும் அல்லாஹ் கொடுத்தான், அதுக்கு பேரையும் வச்சான். நிராசையடைய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ தாலிபுடைய விஷயத்துல, தன்னுடைய சாட்சாவுடைய விஷயத்துல சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, ஏண்ட சாட்சக்காக நான் கியாமத்துடைய நாளிலேயும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பேன். நிராசை அடையல. ஒரு முஃமின் நிராசை அடைய மாட்டார். ஒரு முஃமின் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பாரு. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பாரு. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், முஃமின்களுடைய சிஃபத். அல்லாஹ்வை பற்றி சொன்னா வஜிலத் குலூபுஹும், உள்ளம் நடுங்கும். குர்ஆன் ஆயத் ஓதி காண்பிக்கப்பட்டா ஈமான் கூடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர் அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பாரு. எப்படியான தவக்குல்? நபிமார்களுடைய தவக்குல், சஹாபாக்களுடைய தவக்குல். இன்னைக்கு நாங்க சின்னோரு தியாகத்தை செஞ்சுட்டு, சின்னோரு எங்கட வியாபாரத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டு, குறிப்பிட்ட சில காலம் தியாகம் செஞ்சுட்டு
நாங்க எதிர்பார்க்கிறோம் எப்படி தெரியுமா? நாங்க நினைக்கிறோம் எப்படி தெரியுமா? எங்களுக்கு மனமான வாழ்க்கை வேணும், எங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை வேணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அம்பர் மீன் கிடைச்ச சரித்திரம் தெரியும். அம்பருடைய மீன். இந்த அம்பர் மீன் கிடைக்கிறதுக்கு முன்னால சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஒரு நாளைக்கு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, ஒரு நாளைக்கு 3 ஒட்டகங்களை அறுக்க திண்டு வந்தோம். அமீர் சொன்னார் ஒட்டகங்களை அறுக்க வானம்பி. அப்புறம் எல்லாத்திலும் ஈச்சப்பழத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சப்பழம், முழு நாளும் ஒரு பேரிச்சம்பழத்தோட கழிச்சோம். மாணவர் எழுப்பி கேட்டாரு, உஸ்தாத், ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் எப்படி தெரியும், எப்படி போதுமாகும்? சொன்னாங்க, அதுவும் இல்லாத நேரத்துல தான் அதோட பெருமதி விளங்கிச்சு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்டா. ஈச்சப்பழம் எல்லாம் முடிஞ்சோன்னே ஒரு கொட்டை எங்களுக்கு தருவாங்க. அந்த கொட்டையை நாங்க வச்சுக்கொண்டு, ஈச்சம்பழ கொட்டைய வாயில வச்சுக்கொண்டு, அந்த பேரித்தம் கொட்டைய வாயில வச்சுக்கொண்டு நாங்க தண்ணிய அருந்தி கொண்டிருப்போம். இதுக்கு போற ஒரு காலம் இருந்துச்சு, நாங்க ஆடு மாடுகள் கொலைகள் சாப்பிடுறது போல காய்ஞ்ச கொலைகளை புறக்கி தண்ணீரை ஊற போட்டு நாங்க சாப்பிடுவோம். எங்களுடைய மலங்கள் எல்லாம் ஆடு மாடுகளுடைய கால் நடைகளுடைய விட்டைகளை போல இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருடைய மனைவி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருப்பு நிற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, ஒரு அழகான பெண்மணியை கல்யாணம் முடிக்க இருந்துச்சு. எனக்கு எந்த பெண்ணை முடிச்சா பெருமை வருமோ அந்த பெண்ணையும் இந்த துனியால நான் முடிக்க மாட்டேன். எந்த பெண்ணை முடிச்சா அல்லாஹ்க்கு முன்னால நான் ஒரு பணிவான அடியானா இருப்பேனோ அதை நான் விரும்புறேன் என்று சொன்னேன். சொல்லிட்டு வந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாரு, இந்த கருப்புக்காரி என்ன சொல்றாள் தெரியுமா? என்ன ஈராக்குடைய கவர்னர் ஆகட்டாம், ஈராக்குடைய கவர்னர் ஆகட்டாம், முழு ஈராக் வாசிகளும் சல்மான கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, இந்த ஆட்சியை பொறுப்படுங்க. சல்மான் சொன்னாரு, எனக்கு ஈக்கிற சொத்தாலேயே நான் சிராத்துல் முஸ்தகீம கடப்பனோ தெரியாது. யாருடைய பேச்சு மேலானவர்களே? யாருடைய பேச்சு? என்ன சொத்து இருந்துச்சு? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்தாரு, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து கலீஃபாக்குடைய எல்லா ஆட்சி முடியும் வரைக்கும் வீடு இல்லாம ரோட்ல தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு மனிதர் சொன்னார், அபூ தர்தா, நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரட்டுமா? கட்டுங்க. அவர் திரும்பி போல கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி வீடு கட்ட போறீங்க? நீங்க எலும்பினா தலை பண்ற மாதிரி, காலை நீட்டினா சிவத்துல கால் பண்ற மாதிரி நாங்க கட்ட போறோம். அப்படின்னா பரவாயில்ல, எனக்கு அந்த பாரத்தை சுமக்கேலும். அதை விட பெருசா கட்டிடாதீங்க, அந்த பாரத்தோட எனக்கு கபரை சந்திக்க இயலாது. அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னான், உங்களுக்கு தந்திக்கிற நியமத்துகள் இருக்கிறே, இத பத்தி கேள்வி கணக்கு நிச்சயமாக கேட்கப்படாம நீங்க மீசான தாண்ட முடியாது. அல்லாஹ் சொன்னான். சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்து இறங்கினது ஃபேனுக்கு கீழே, காப்பட்டுக்கு மேல, இவ்வளவு விசாலமான மஸ்ஜிதுல, பிரம்மாண்டமான வீடுகள்ல லட்சக்கணக்கு தொழில் செய்யறாங்க பார்த்து இல்ல, அன்றைக்கு சாப்பிட வசதி இல்லாதாங்க, 2 நேரம் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட இல்லாத, ஆடை இல்லாத, உடுப்பு இல்லாத சஹாபாக்களை பார்த்து தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. நீங்க அனுபவிக்கிற நியமத்தை பத்தி கேட்கப்படுவீங்க. நாங்க எவ்வளவோ அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவோ விசாலமாக்கி தந்திக்கிறான். சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபிக்கு பின்னால இந்த உலகத்துல வந்த முதலாவது பித்அத் 2 கறியோட சாப்பிடுறது.
எங்கட வாழ்க்கையில நபியுடைய மௌத்துடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது, இறைச்சி பொரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு தட்டில ஸைத் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டொன்னே அழுதாங்க ஹப்ஸா. நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சொன்னாங்க. ஒரு நேர சாப்பாடு நாங்க சலித்த மாவால செய்யப்பட்ட ரொட்டி துண்டு நபியுடைய வயிறை நிரப்பி இருக்காது. நபியுடைய வயிறை நிரப்பி இருக்காது. ஹயாத்து சஹாபால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் எச்சரித்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. அல்லாஹ்வின் வலியார்களே, சாஞ்சி எழும்புறாங்க, பாயுடைய அச்சிகள் முதுகுல இருக்குது. கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அவரோட முதுகுல அச்செல்லாம் பட்டிக்குது, ரோம் பாரசீக மன்னர்களை பாருங்களே, அரீகாக்கள சாஞ்சி உட்கார்ந்து நிம்மதியா ஈக்கிறாங்களே, நீங்களும் இப்படி இருக்கப்படாதா என்று சொன்னோன்னே மாலி வலித்துட்டாங்க. எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டாங்க. என்ன சம்பந்தம் எனக்கும் துனியாவுக்கும்? மாலி வலி துனியா, உமரே எனக்கும் துனியாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகினதால, தபூக்குடைய யுத்தத்துக்கு போகாததுனால அல்லாஹ் 40 நாளைக்கு மேல அல்லாஹ் நபியுடைய சலாத்தை ஹராமாக்கி இருந்தான். கொடுக்கல் வாங்கல் செய்யறத ஹராமாக்கி இருந்தான். தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றத ஹராமாக்கி இருந்தான். என்ன காரணம்? பத்ர் சஹாபாக்கள் தபூக்குடைய யுத்தம் நடக்கல, தபூக்குக்கு போறதுக்கு போக ஏழாண்டு சொன்ன சஹாபாக்கள் அல்ல, பொடுப்போக்காக இருந்த சஹாபாக்கள் அல்ல. கொஞ்சம் சோழிகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, அறுவடை செஞ்சுட்டு இதை முடிச்சிட்டு நாங்க போய் சேர்ந்து கொள்றோம் சொல்லி திறமையான வசதி வாய்ப்புள்ள சஹாபாக்கள் தபூக்க முடிச்சிட்டு வந்தாங்க. சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பி கொண்டாங்க. யாருக்கு இந்த எச்சரிக்கைகள் எல்லாம்? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், வலா துல்கூ பிஐதீக்கும் மினத் தவ்லுகா. சஹாபாக்கள் வியாபாரம் செய்ய போனாங்க. எவ்வளவு நேரம் வியாபாரம்? கொஞ்ச நேரம் வியாபாரம் செய்வோம்னு போனாங்க. சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களோட கைகளை அழிவுல போட்டுக் கொள்ளவானாம். இதெல்லாம் பெரிய பெரிய கடை வச்சு காலையில இருந்து மாலை வரைக்கும் கடை செஞ்சாக்கிற பார்த்து இல்ல, கொஞ்ச நேரம் வியாபாரத்துக்கு டைம் கொடுக்கவான்னு கேட்ட சஹாபாக்களை பார்த்து, வலா துல்கூ பிஐதீக்கும் மினத் தஹ்லுகா, உங்களோட கைகளை அழிவுல போட்டுக்கொள்ள வானாம்னு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு வசதி வாய்ப்போடு வாழ்றோம், எவ்வளவு நிஅமத்துக்கள் அல்லாஹ் அருள் செஞ்சிருக்கிறான், எவ்வளவு தேவைகள் இந்த உம்மத்தில் இருக்குது. நாங்க அல்லாஹ்வை விட்டு நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் தான் படைச்சவன், அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறவன், அல்லாஹ் தான் எங்களுக்கு குழந்தைகளை தந்தான், அல்லாஹ் தந்த உடம்பு, அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் லாபத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் தான் நஷ்டத்தை தாரானும், அல்லாஹ் தான் இந்த உடம்புல இருந்து உயிரை கைப்பற்றவன். அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. இந்த தவக்குல் யகீன சம்பாதிக்கிறதுக்கு இத அல்லாஹ்வை பத்தி மக்கள்கிட்ட பேசணும், இத பேசணும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். என்னையால் ஒன்றும் இல்ல, ஏண்ட தொழிலால் ஒன்றும் இல்ல, ஏண்ட குடும்பத்துக்கு என்னையால் ஒன்றும் இல்ல, ஏண்ட மனைவிக்கு என்னையால் ஒன்றும் இல்ல, இந்த ஊருக்கு என்னையால் ஒன்றும் இல்ல, நான் இல்லாம எப்படி, என்னையால் ஒன்றும் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் அவ்வளவுக்கும் சொந்தக்காரன், அல்லாஹ்வை கொண்டு ஆகுது என்று சொல்ற யகீன சம்பாதிக்கத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதன் அடிப்படையில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அவசரமாக 4 மாசங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிநாட்டுக்கு போறோன்ற எலுமலை இன்ஷா அல்லாஹ், எலுமலை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனுப்பி வைக்கக்கூடியவன், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறது நிராசை அடையவானம். எந்த அளவுக்குண்டா முழு உலக மக்களும் அவன் ஆசையை அவ்வளோ ஆசையும் கேட்டு அந்த ஆசையெல்லாம் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஹஸானால ஒரு ஊசிய
கடல்ல போட்டெடுத்தா அதனுடைய காதுல எவ்வளவு தண்ணி வருமோ அந்த தண்ணி அளவு கூட அல்லாஹ்ட கஸானால குறையாது. அந்த கஸானாக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு எழும்புறான். அல்லாஹ் அனுப்புவான். ஏன் அல்லாஹ் என்னோட இருக்கிறான். முஃமின் நிராசை அடைய மாட்டான், முஃமின் ஏமாற மாட்டான். உண்மையான யக்கீனோட தவக்குலோட எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க வெளிநாடுகளுக்கு போறோம். இந்த வருஷம் இந்த வக்து வெளிநாடு தான். எழும்புங்களே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்க்கு யாரு எவரு தேவையில்லை, படிச்சவன் படிக்காதவன் தேவையில்லை, ஆலிம் ஆலிம் இல்ல தேவையில்லை, எந்த தகமையும் தேவையில்லை. எழும்புறதான் அல்லாஹ் பார்க்கிறான். எழும்புங்களே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. இன்னும் எழும்புங்களே இன்ஷா அல்லாஹ். எழும்புங்களே. நிறைய பேர் எவ்வளவு சொத்து செலவுகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். எழும்புங்களே. வெளிநாடுகளுக்கு நாங்க போறோம், அது எவ்வளவு உண்டாலும் பிரச்சனை. பங்களாதேஷ் பைதல் ஜமாத் போறோம். எழும்புங்களே இன்ஷா அல்லாஹ். நாங்க பங்களாதேஷ்க்கு போறோம் அல்லது 4 மாசம் பைதல்ல போறோம். எழும்புங்களே இன்ஷா அல்லாஹ். எழும்பி நிலுங்களே. அல்லாஹ் கபூல் செய்வான். எழும்பி நிலுங்களே இன்ஷா அல்லாஹ். எழும்புங்களே. யகீனோட எழும்புங்களே. தஹஜ்ஜுத்ல எழும்புவோம், அழுவோம், தொழுவோம், நோம்பு பிடிப்போம். அல்லாஹ் அனுப்பி வைப்பான். எங்கட வியாபாரம் எங்களுக்கு சாப்பாடு தாரல்ல, எங்கட வியாபாரத்தை கொண்டு எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம், எங்கட குடும்பத்தை கொண்டு ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ்ட கையில இருக்குது. எழும்புங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனுப்பி வைப்பான். எழும்புங்களே. பங்களாதேஷ் போகக்கூடியவங்களும் எழும்புங்களே இன்ஷா அல்லாஹ். நிராசை அடையவான எழும்புங்க. எழும்பி அந்த பக்கம் போய் எழும்புங்களே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எழுமின் எல்லாத்தையும் கபூல் செய்து கொள்வானாக. எல்லா அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பானாக. எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. ஹக்கான தாய்களாக்குவானாக. அல்லாஹ்வுடைய ஹஸானாவை திறந்து கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவானாக. பரிபூர்ணமான கூலிய அல்லாஹ் மீசான்ல கொண்டு வந்து சேர்ப்பானாக. எழுமன். இந்த வருஷம் நாங்க வக்து போறோம் அவசரமா. சில்லா 3 சில்லா எழுமன் இன்ஷா அல்லாஹ். எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். ஆறு மாசம் முடிஞ்சிட்டு எழுமுங்க இன்ஷா அல்லாஹ். 6 மாத காலம் முடிஞ்சிட்டு இன்னொரு 6 மாசம் தான் இருக்குது. அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் எல்லாத்திலும் நியத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. வெளியாகக்கூடிய எல்லா வழிகளையும் திறந்து விடுவானாக. எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் இல்லாமல் ஆக்குவானாக. பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதன் அடிப்படையில் தான் ஜுமேராத்துடைய அமல் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஜுமேராத்திலிருந்து இது அரபிகள் சொல்லுவாங்க வாரத்துடைய ஃபிக்ருடைய நாள். 6 நாள் மஹல்லால முயற்சி செஞ்சு ஜுமேராத்திரி வந்து மஹல்லால எப்படி வேலை செய்யறன்னு எடுத்து தக்காசாக எடுத்து போகக்கூடிய நாள். அந்த அமைப்பில் 5 அமல்கள் தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எல்லாரும் முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வேலை செய்யறதுக்கு. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தருவாங்க. 18க்கு இகாமத் சொல்லப்படும். உது உள்ளவங்க அப்படியே சஃப்ல இருந்து சுன்னத் தொழுகையில் ஈடுபடுங்க. உது இல்லாதவங்க அவசரமா உது எடுத்துக்கொண்டு வந்து தொழுகைக்கு தயாராகும் இன்ஷா அல்லாஹ்.